வணக்கம் மக்களே. ஸோ நைட்டில் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது என்னென்னா, விசித்திரா ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, அவங்க ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் லிவிங் ஏரியாவில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பிக் பாஸ் வீட்டாரெலாம் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லி அவங்கள அதிலிருந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஃபீலிங்லேயே தான் இருந்தாங்க. ஃபேமிலி மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஃபீலிங்கில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரதீப் வந்து ஏன் அப்படி இருக்கீங்க, ஏதை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசித்ராவை பார்த்து கேட்குறாரு. அதான் நாமினேஷனில் இல்லைல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து அவங்க இல்லை ஃபேமிலி ஞாபகமாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணி கொஞ்சம் பேசுகிறாங்க ஒரு பக்கம். அதெல்லாம் இருக்கு தான் செய்யுங்க, விடுங்க அப்படின்னோடனே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் அவங்கள விட்டு எங்கேயுமே நான் இருந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள விட்டு நான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அந்த ஒரு உணர்வு தோணும்ல. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு எதனா ஒன்று ஆனால், ஸோ அந்த ஃபீவர் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் என்ன ஒரு உணர்வு தோணுமோ அந்த மாதிரி எனக்கு உணர்வு தோணுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி எனக்கு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பிரதீப் என்ன சொல்கிறார், எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என் காலில் அடிப்பட்டது, நான் கூட தான் ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணேன். பட் நான் வழியில் துடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே, இந்த மாதிரிலாம் நடந்தது, நானே அப்படிலாம் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரதீப் சொல்லிட்டு, வேணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவா, ஒரு ஐடியா தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற ஒரு காயின் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, 50 காயினு கேப்டனுக்கு 100 காயினாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த காயினோட யூஸ் என்னென்னா, உங்களுக்கு ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லைனா நீங்கள் லக்ஸுரியான ஃபுட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது தான் அந்த 2 யூஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, என்னோட 50 காயின் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்கள் ஃபேமிலி கூட பேச முடிஞ்சால் பேசுங்க அப்படின்னும் போது, ஸோ இதை வச்சு எப்படி பேச முடியும்னா, வேணா எல்லாருக்கிட்டையும் பேசி வாங்கி அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிரதீப்னு சொல்கிறார். என் காயின் நான் கொடுத்துட்றேன், மற்றவங்க எல்லாரும் கொடுத்தாலுமே நீ அதை வாங்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் சொல்லி பேசுறதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ அவருக்குள்ளே இருக்க ஒரு நல்ல மனசு புரியுதுன்றது ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்காங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்றது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். பட் இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் காயின் கொடுத்தாலும் அது பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். பிக் பாஸ் கிட்ட அவங்க கேட்டாங்க, ஃபேமிலியோட இஷ்யூ எப்படி இருக்குது, என்ன இருக்காங்க, அதை மட்டும் கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரி தனியாக கேமரா மூலம் கேட்டிருக்காங்க. அது வேணால் செய்தி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் மூலியமாக பேச முடியாது, பட் அது நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பல சீசனில் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நைட் ஒரு விஷயமா நடந்தது. இன்னொரு பக்கம் ரொம்ப எமோஷனலாக நிறைய கண்டஸ்டன்ஸ் வீக் ஆகிட்டு வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வீக் ஆகிட்டாரு, இப்போது விசித்ரா வீக் ஆகிட்டன்ற மாதிரி பல பேர் வந்து ஃபேமிலி இஷ்யூவால் வீக் ஆகிட்டே வராங்க அப்படின்றது தான் அப்டேட் கைஸ். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.